மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சொல்ல போகிறது பேராசிட்டமால். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மருந்து தான். இவங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. இது நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம், இதனால் வரக்கூடிய நன்மைகள் என்ன, இதனால் வரக்கூடிய தீமைகள் என்ன, இதை எப்போ பயன்படுத்தணும், எத்தனை எம்ஜி அதாவது மில்லிகிராம் பயன்படுத்தணும், இதை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதோடைய ரியாக்ஷன்ஸ் நம்ம ஆகும், ரியாக்ஷன் ஆக்ஷன் ஆகும், இதை பற்றி தான் சொல்ல போகிறேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ. நீங்கள் இந்த வார்த்தை சொல்கிறீங்களே, முதல்ல பேராசிட்டமால்லாம் என்ன, பேராசிட்டமால்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியை பற்றி நாங்கள் சொல்ல வரல. இந்த பேராசிட்டமால்ன்ற மெடிசனை பற்றி தான். இது எப்படி நம்ம டோசஸ் பயன்படுத்தப்படும் அப்படிங்கும்போது, நம்ம ஏஜுக்கு தகுந்த மாதிரி இந்த மெடிசன்ஸ் பயன்படுத்தணும், அல்லது அவங்களுடைய வெயிட்டு, இதை வச்சு தான் இந்த மருந்தை பயன்படுத்தணும். அதுக்கு அடுத்தது நம்முடைய உடல் எந்த அளவுக்கு தாங்கும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்படி தாங்கும்னு தெரிஞ்சுக்கிற நேரத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டிய ஒன்று என்னென்னா, இந்த மெடிசன்ஸ் நமக்கு எப்படி டோசஸ் உருவாகுது அனுப்பப்படுவாங்க அப்படின்னாக்கா, வாய் வழியாக போகுது. அதாவது டேப்லெட்ஸு, டியூமா டேப்லெட்ஸு, அதுக்கடுத்தது ட்ராப்ஸு, அதை தண்ணியில் கலந்துக்கிறது, அல்லது அப்படியே சாப்பிட்றது, டேப்லெட்ஸை மென்று சாப்பிட்றது, அப்படின்னு பல வகையாக இருக்குது. இது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த அதில் ப்ரிஸ்கிரிப்ஷன் போட்டிருப்பான், அதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்ணும். அதுக்கடுத்து இன்ஜெக்ஷன்லையும் பயன்படுத்தப்படுது, புரியுதுங்களா? இது அந்த இன்ஜெக்ஷன் இது வழியாகவும் நம்ம ட்ராப்ஸாகவும் உள்ள அனுப்பப்படுது. குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசத்துக்கு தகுந்த மாதிரி அந்த எம்ஜி வரும், புரியுதுங்களா? அதுக்கடுத்து இந்த மில்லிகிராம் எம்ஜி தான் மில்லிகிராம் அது மாறும். அப்புறம் இந்த சாதாரண ஒரு நம்ம தலைவலிக்கு எத்தனை மில்லிகிராம் தேவை அப்படின்னாக்கா 500 இருந்தாலே போகிறோம். அது ஒரு ஜுரம் அப்படின்னு வந்ததுன்னா, ஃபீவர் அது மாதிரி வந்ததுனாக்கா 1000, அது 1000, அதாவது ஒரு கிராம் அளவுக்கு அது தேவைப்படும், புரியுதுங்களா? வித்தியாசப்படணும். அதுக்கடுத்தது இதை அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள் மனசில் இருக்கும். எப்போ பார்த்தாலும் அவங்க சிலருக்கு மாத்திரை பைத்தியம்னு சொல்லுவாங்க. அதை எப்போ எடுத்தாலும் ஒரு மாத்திரை போடுவாங்க. அது 4 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கூட அந்த பெயின் அதிகமாக இருந்ததுன்னா அவங்க பயன்படுத்தலாம். இது அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா அது ஒரு அடிக்ட் ஆகிடுவீங்க. அதனால் அதை தயவு செஞ்சு அடிக்ட் ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, புரியுதுங்களா? இது இதுக்கு தலைவலிக்கு, ஜுரத்துக்கு, உடல் வலிக்கு, அதோடு இல்லாமல் ஒரு சில கேன்சருக்கு, இது மாதிரி பல வலிகள், பிரச்சனைகளுக்கு இது மருந்தாக பயன்படுத்தப்படுது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மெடிசன்ஸு நமக்கு இத்தனையும் பயன்படுத்தும் போது இதில் இருக்கக்கூடிய நன்மைகளெல்லாம் சொல்லிட்டீங்க. அதில் இருக்க தீமை என்ன அப்படின்னு சொன்னால், இது பெரிய அளவில் ஒன்றும் தீமை கிடையாது. இதை 4000, அதாவது 4 கிராம் அதுக்கு மேற்கொண்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோம்னா நமக்கு என்ன ஆகும்னாக்கா, தலை சுத்தல், வாந்தி, மயக்கம், இது மாதிரி ஒரு சில குமட்டல், இது மாதிரி வாதி வரும். இதனால் நம்ம உடனடியாக டாக்டர்கிட்ட போய் நான் இவ்வளோ சாப்பிட்டேன் அதனால் நம்ம வந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் தைரியமாக சொல்லி அதுக்கு உண்டான மாற்று மருந்து பயன்படுத்திக்கலாம். இது தனியாகவும் இதை சாப்பிடலாம், இல்லை வேறு சில மெடிசன்ஸோட கலந்தும் சாப்பிடலாம். டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனோட, டாக்டர் சொல்லாமல் எந்த ஒரு டேப்லெட்ஸையும் மெடிசன்ஸையும் சாப்பிடாதீங்க. இது என்னுடைய அட்வைஸ் மட்டும் இல்லை, இது உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஒன்று தான். எல்லா டாக்டர்ஸும் சொல்லக்கூடிய வார்த்தை தான் நானும் சொல்கிறேன், புரியுதா? இதோடைய எம்ஜி மாறி போச்சுன்னா உங்களுக்கு வேறு சில சைடு எஃபெக்ட்ஸ் வந்துச்சுன்னா அது உங்களால் தாங்க முடியாது, புரியுதுங்களா?
இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ.